ஃப்ளைட்டை வந்து காணவே இல்லை. இதில் வந்து போகிறோம் இங்கிலாந்து கோன் அப்படின்னு சொல்லிடணும். இது வந்து வாழ்க்கையில் கொடுக்கவே மாட்டேனோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தீபம் தெளிவண்ணாண்ட நல்ல கரெக்டான இருக்கு. நீங்க உங்களோட அப்பா அம்மா இது கேட்க படிக்கா முழுக்க முழுக்க பிள்ளைக்கு சேர்க்கிறே இல்லை. யாழ்ப்பாணம் எங்கேயும் ஜாதாமே இருக்கிற செய்கிற பயத்து யார் வந்தாலுமே இந்தியாவிலேருந்து சொன்னார் PH9+. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்குரிய சர்வதேச விமான நிலையமான பலாலிக்கு வந்திருக்கிறேன். என்னதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இந்தியா போன டைம் வந்து எங்களுக்கு கோயம்புத்தூரில் மற்றது திருப்பூர்லேயும் வந்து நிறைய உதவிகளை செய்திருந்தேன். என்னுடைய வெங்கடேஷனா அதே மாதிரி ஹார்லி டேவிட்சன் ஒரு ஷோரூம் ஒன்று பார்த்துருப்போம். அந்த ஷோரூம் ஓனரும் வந்து வந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை கிராண்ட் சீட் போட்டு அதிலேருந்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வர போயிடும். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து 4 நாள் வந்து பிளானில் வந்து வரையினோம். நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னத்துக்காக வரையணுன்றதை நீங்கள் அப்படியே தொடர்ச்சியான காணொலியில் பார்க்கலாம். அதையோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10:30 அங்கே ஃப்ளைட் ஏறினவே இல்லை 11:30 வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். செக்இன் எல்லாம் முடிய வர 12 மணி ஆயிரும். இந்த மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்லேயும் வந்து எனக்கு பெருசாக விஷயங்கள் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதான் பார்த்திங்கன்னா இப்போ ஏர்போர்ட் பார்க்கிங். குறிப்பாக வந்து நிறைய பைக்கில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் போலீஸாக்கள்லாம் வந்து திடீரெண்டு யாரோ சித்தராக்கள் மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டணும் யாராண்டு தான் வந்து தெரியலை. இங்கே வர இதில் போய் கொண்டிருக்கணும். உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து இங்கே என்ன நடந்தாலுமே வந்து வீடியோக்கள் போடுறவே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதில் தான் வந்து புறப்படுகை அங்கால பக்கத்தால் வருகை அப்படின்னு நினைக்கிறேன். வர சித்தரை தான் யாரோ போடு இல்லை அந்த கூடுதலாக என்ன பிரச்சாரங்களில் வந்து ஈடுபடுவேணும் அவையில் தான் போல இருக்குங்க. யாரெண்டு தெரியல. கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்பில் வந்து நிற்கிறோம். இதில் ஃப்ளைட் வந்து வாரது ஒரு துண்டில் பார்க்கலாம். அதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன். இதால் தான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாவம் அதில் நிற்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் எடுக்கலாமா இல்லையாண்டு. இதில் போய் கேட்டேன் நான். அங்கால பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நாட்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவலாம். நாங்கள் இதே மாதிரியே வந்து அங்கால துண்டில் ஒன்று இருக்கான் பார்க்குறதுக்குண்டு. அங்கே போய் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு நான் நினைக்கிறேன். வர்ற ஃப்ளைட் இங்கே இறங்கினா பிறகு அதே ஃப்ளைட்டில் வந்து திரும்பி போயிடும் போல இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் தான் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் யாழ்ப்பாணத்து வேன்கள் KDHகள் அதுகளை தான் வந்து கூடுதலாக இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவர் தான் கூடுதலாக வீடியோ எடுத்துகிட்டு அதில் இதை பாருங்கள். எல்லாருக்கும் வந்து இப்போ செக்இன் நடந்து கொண்டிருக்கு. சரி, இப்போ இந்தியாவில் பக்கம் கேட்டில் நிற்கிறேன். நான் வளமே இந்த கேட்டில் எடுக்கிறேன் படியில் எல்லாருமே வந்து இது என்ன கட்டமிட்டுறதா விளங்கில்லை. சரி, இதில் ரெண்டு பார்ப்போம். அதே மாதிரி அண்ணாகண்ட ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொண்டிருக்கு. இந்த பாருங்கள் இந்த ஃப்ளைட் தான் கிட்டத்தட்ட இங்கே இன்னும் ஒரு 30 நிமிஷத்தில் வந்து வந்துடும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இப்போ வெயிட் பண்ணி கொண்டே இருந்தேன். திடீரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து காணவே இல்லை. இன்னும் வந்து ஃப்ளைட் இங்கே ரங்கவும் இல்லை. ஃப்ளைட் ரைடர் அப்பயும் வந்து அப்பப்போ நம்பவும் கூடாது போல இருக்குது. திடீரெண்டு பயந்துட்டு இங்கே காணாமல் போயிட்டு வந்து இல்லை பாருங்கள். அந்த ஃப்ளைட் வந்தோடனே லக்கேஜ்கள் ஏற்றுற வாகனங்கள் ஃபுல்லாக இங்கே நிற்குது. சரி, பார்த்திங்களாண்டா ஃப்ளைட் வந்துட்டு சரியாக ரேடரில் காட்டாட்டிக்கும் வந்து 11:37 இறங்கிட்டு இண்டிகோ சத்தம் வேண்டா சத்தம் தான். இப்படி பார்க்குறதும் ஒரு அருகான விஷயம் தான். கட்டாயம் ஒரு நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னை போகணும். ஓகே, சேஃப் லேண்டிங். சரியாக வந்து 11:38 வந்துட்டு இப்போ அந்த பச்சை ஜாக்கெட் போட்டுக்காலெல்லாம் பாருங்க ஃபோன்ஸ் கொண்டு போய் கொண்டிருக்கணும். இல்லை ஒரு விமான நிலையத்தால் வந்து எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு பண்ணுறதையும் பாருங்கள். இந்த ஃப்ளைட்டு கொண்டு போய் 2 பக்கம் வந்து அடை வைக்கிறாங்க சில்லுக்கு. இப்போ இன்ஜின் வந்து ஸ்டார்ட்லேயே தான் இருக்குது. அந்த நினைக்கிறேன் இல்லை லிஃப்ட் மாதிரியோ இல்லை லக்கேஜுக்காகவோ அதில் ஒரு வாகனம் வந்து போய் கொண்டிருக்கு. ரைட். ஃப்ளைட்லேயே வந்து அப்படியே திருவாங்க. சில ஃப்ளைட்டுகளில் வந்து உயரமாக இருக்கல வந்து அந்த லிஃப்ட் மாதிரி போகும். இதுக்கு வந்து நார்மலாக கதவு திறக்க வந்து கீழ் பக்கத்துக்கு வருது. அதுதான் அந்த வாகனம் வந்து லக்கேஜ் ஏற்ற போகுதுண்டு. அப்படி இல்லை அது ஃபியூவல் வந்து நிரப்பி கொண்டு இருக்குது. அதே மாதிரி பஸ் வந்து கொண்டு போயிடணும் அடுத்தடிக்கு. சரி, இப்போ ஆக்கள் வந்து ரங்க வழி கட்டணும். பெரிய ஒரு சத்தமே வந்து கொஞ்சம் போயிட்டு இப்போதைக்கு ஒரு 3 பேர் தான் வந்து இறங்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லோரும் பார்க்குறது நல்லா இருக்குது. முதலேருந்து இவ்வளத்தடிக்கு வர்றதுக்கு ஒரு பஸ்ஸை விட்டுருக்கணும். அதில் நடந்து வர விட்டாலே வந்து அவையில் வடிவ அந்த இடங்களை பார்த்து ஃப்ளைட்டோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நினைக்கிறோம் அந்த ஃப்ளைட்டில் கடைசி ஒரு 50-60 பேர் தான் வரலாம் நினைக்கிறேன் ஒரு அடியாக.
சரி அதில் பாருங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அண்ணாக்கள் வந்து இறங்கியிருக்கிறோம். மற்ற அண்ணா வந்து பாருங்கள் மேலே நிற்கிறேன். சரியா வேறு தான் நிற்கிறேன், தூரத்துலேருந்து பார்க்கல. அவரே தான் பஸ்ஸில் இணைஞ்சால வரட்டும். சரி அப்படியே இப்போ பஸ்ஸில் கொண்டு போய் அதில் இறக்கி வேணும். இறக்கி அவையில் வந்து செக் அவுட் ஆகிட்டு அப்படியே வெளியில் வருவினோம். நாங்கள் போய் ரிசீவ் பண்ண சரியாக இருக்கும். நான் வந்து கடைசியாக பஸ்ஸில் ஏறினவர். நான் எதிர்பார்த்து நான் ஃபஸ்ட்டாகவே வந்துட்டு வரேன் அப்படின்ட்டு. வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீலங்கா. பஸ்ஸில் கடைசியாக ஏறினீங்க போல ஃபஸ்ட்டாக வந்தாச்சானே, ஈஸியாக போச்சு. மற்றன்னா வந்து அடுத்த பஸ்ஸில் ஏறினார். இதால் 2 நாங்களெல்லாம் பார்க்கலாம் வெளியில், அதில் 2. சரி. அவர் வேற வாட்டிக்கு அப்படியே வெளிக்கிடும். வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீலங்கா. எப்படி இருந்தா பயணம்? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். திருப்பி வந்தது. சரி, நான் போய் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, அண்ணாக்களை வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து திருப்பி வெளிக்கிட போகுது. இதுலேருந்து வெளம்புரி ஹோட்டல் தான் வந்து போகிறோம். மறுபடியும் அங்கே போயிட்டு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாடா வெளம்புரி ஹோட்டலுக்கு வந்துட்டேன். உண்மையிலுமே வந்து நான் நார்த் கேட்டுக்கு போயிருக்கேன், ஆனால் வெளம்புரிக்கு வந்ததில்லை. இது வந்து ஒரு பழமையான ஹோட்டல் தான். கிட்டத்தட்ட 1992ஆம் ஆண்டிலேருந்து இந்த வெளம்புரி ஹோட்டல் இருக்குண்டா பார்த்துக்கொள்ளுங்க. சூப்பராக இருக்குது. ஒரு என்ன சொல்லலாம், ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா சொல்லலாம். உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. இன்னொரு சங்கதி என்று பார்த்தீங்கன்னா நானும் இங்கே தான் வந்து தங்க போகிறேன். உள்ள காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ள பாருங்கள், ஒரு கைஃபியான ஒரு செட்டப்பில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து இந்த உள்ளூர் பொருட்களையும் வந்து இதில் வச்சிருக்கணும் விற்கிறதுக்கு. ஒரு மீன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதேமாதிரி அங்காள பக்கம் ஒன்று இருக்குது காட்டுறேன். இதில் பாருங்கள், ஒரு டிஃபெண்டர் வந்து EC 9889 நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் ஓனர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெளம்புரி என்றாலே அந்த சங்க மையமாக வச்சு தான் இங்கே வந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நைட் பாரும் வந்து இந்த இடத்துல இருக்கும் போல இருக்குது. அதோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டாம், இங்கேயே சாப்பிட்லாம் நினைக்கிறேன். அண்ணாக்கள் புக் பண்ணியிருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா 3வது மாடியில். உண்மையில வந்து அந்த கொழும்பு அந்த என்ன சொல்லுங்க பார்ப்போம், வேறு போய் அப்படியான ஹோட்டலில் நின்றா எப்படியான ஒரு ஃபீல் வரும், அது வந்து இந்த ஹோட்டலில் வந்து இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக செய்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்க, இதில் மற்றது இந்த குஷன்கள் அதுகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே அண்ணாக்கள் தாங்கி இருக்கிற ரூமும் வந்து இந்த இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. அது காட்டுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பிறகு இதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதை பார்ப்போம். சரி, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நயினார் என்ற கடை என்றாலே எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பழைய கார்கள் வந்து செய்கிறது. அது குறிப்பாக வந்து இதில் இப்போ ஓனராக இருக்கிறார் வந்து அலஸ்டிம்பரோட ஃப்ரெண்ட். அதால் கழிச்சிட்டு வந்து நாங்கள் அண்ணாக்களுக்கு வந்து இந்த கார்களை பார்க்கல வந்து புதுசாக இருக்கும். இடையில் வந்து புது கார்களுக்கும் போய் விலைகளை வந்து கேட்டு தெரிஞ்சு பண்ணாங்க. இதில் எல்லாம் கார்களெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலுமே வந்து எனக்கு இந்த பொடல்கள் வந்து தெரியல. மோரிஸ் மைனர் அதுகளை வந்து பார்க்கல தெரியும், மற்ற எதுவுமே வந்து தெரியல. அதனால் ஒவ்வொரு நாளுமே வந்து பழைய கார்களை புதுசாக்குறது தான் வேண்டிய வேலையாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோ கார்கள் இருக்குண்டு. இப்போ மோரிஸ் மைனர் ஒன்றா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை பார்க்க போயிடும். எப்படின்ட்டு 1000 cc சவுண்டுக்கு தான் வந்து காசு. நான் நினைக்கிறேன் இன்ஜின் வேலை கொஞ்சம் செய்யணும் போல இருக்கு. பெட்ரோல் வாகனம். பெட்ரோல் வாகனம்னால தான் இவ்வளோ காலமாக நீட்டாக இருக்குது. ரேடியேட்டர்லாம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் கார் இருக்குது. இதில் பாருங்கள், இன்டீரியர்லாம் அந்த காலத்தில் வந்தது வந்து இன்னும் வந்து வச்சிருக்கணும். இல்லை பாருங்களேன், லுக் அப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே வந்து சொப்பனத்தை கொடுத்ததுக்கு அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து ஓடுனா சூப்பராக இருக்கும். அதோட இதிலெல்லாம் பெரும்பாலும் கருப்பாகி இருக்கணும். இந்த குணத்த உடனே இதில் நிற்கிற கார்கள் மாதிரி ஆக்கியிருக்கணும். இந்த பச்சை கலர் காரை பாருங்கள், ஒரிஜினல் வளம். உண்மையிலுமே இதை பார்க்கல வந்து பொறாமல் இருக்குது. இவ்வளோ ஆழம் வந்து ஆறு இப்படி ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சமாக ஆறும் எடுத்தால் கூடிய அது என்ன சொல்கிறது, பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கட்டாயம் எல்லாரும் எடுக்கிற ஆசை வந்து எடுத்துருக்கு. இது மாதிரி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் வரைக்கும் வந்து இருந்தது. இப்போ தான் வந்து செய்து முடிச்சு கொண்டு இருக்கணும். இதிலே பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு மோரிஸ் மைனர் தான். EL நம்பர், அதாவது பிரிட்டிஷ் கால நம்பர். 35 லட்சம் வேண்டா இதை தரணுமா. இதுவும் நல்ல வளத்தோடு தான் நிற்கிது. அப்படியே அண்ணாக்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும். இதில் பாருங்களா, ஆஸ்டின் இருக்குது. இந்தியாவில் வந்து பாக்ஸ் வாகன் நினைக்கிறேன், அந்த மாடல் இருக்குது. இது என்ன பேருன்றது தெரியல, ஆனால் இது வந்து சாவாய்த்தீரில் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவில் பாருங்கள், எங்களுடைய பழக்கப்பட்ட கார் லான்சர் பாக்ஸ். நாளைக்கு வந்து 5 கியர் கார் போல் இருக்குது. இதே வந்து செய்து கொண்டு இருக்கணும். இதில் வந்து என்ன ஒரு ஒஸ்டின் நினைக்கிறேன் இந்த மாடல். இப்போ பாருங்கள், இந்த கோயிலில் வந்து பார்த்துருப்போம் டொயோட்டா கொரோனான்னு சொல்கிறது. இதே வந்து இப்படி ஒரு ஹைஃபையான காரை வந்து மாற்றி வச்சுருக்கணும். பாருங்களேன், வேறு ரகம். முன்னுக்கு லைட்டுகளை தான் இதுக்கு ஹைலைட்டாக இருக்குது. டயரை பாருங்கள், இதெல்லாம் இங்கேருந்து எடுத்து இல்லை வேறு கார்கள் ஏதோ தெரியல. ஒரிஜினல் இங்கிலாந்து கார் அப்படி இருக்கு. கோன் எல்லாம் வந்து இங்கிலாந்து கார், இங்கிலாந்து கோன் அப்படின்னு சொல்லிடணும்.
அதில் தான் எடுத்து வந்து அப்படியே போட்டு வடிவா செய்து வச்சுருக்காரு. ஜக்குவாரன்ற இதை போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் இன்ஜினை வந்து எவ்வளோ பெருசாக இருக்கட்டு. கிட்டத்தட்ட இது வந்து டீசல் இன்ஜினாக இருக்கும். இதில் வந்து பெட்ரோல் இன்ஜின் வச்சுருக்கேன் நிசான். இது இப்போ டீசல் இன்ஜினா? டீசல் இன்ஜின் மாறி சொல்லிட்டேன். எல்லாமே வந்து புக்கு எல்லாமே வந்து மாற்றி வச்சிருக்கணும். நீங்கள் எடுக்கிறேன்டா இதை கூடிய எடுக்கக்கூடிய எவ்வளோ கொடுப்பீங்களா? 37 லட்சம் என்றால் நீங்கள் இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2600 சிசி ஒரிஜினல் டேஷ்போர்ட்டோட தான் நிற்கிது பாருங்கள். இங்கே அதே மாதிரி சீட்டெல்லாம் பாருங்கள் இப்படி வட்டி செய்து வச்சுருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் பயப்படாத எடுத்து சும்மா கலசா ஓடி திரியிருந்தால் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த காரை வந்து சுழட்டி பார்த்தாச்சு. அண்ணாக்கள் வந்து அங்கே கோயம்புத்தூரில் வந்து இந்த பழைய கார்கள் செய்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம். இதுலேருந்து அந்த அண்ணாண்ட வீட்டை போய் இன்னும் பழைய பொருட்கள் இருக்குது, அதுகளை வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ அவர்கிட்ட வீட்டை பக்கத்தில் இருந்தால் வந்து நடந்தே வந்துட்டோம். இதுக்குள்ளே போய் பாருங்கள். எல்லாமே வந்து புதுசாக பழைய வாகனத்தை வந்து செய்து வச்சிருப்போம். நான் முதல்ல முறைக்காக விசிட் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட கடைக்கு. பழைய மூட்டை சுதறி பாருங்க, வெட்ட கார் வெயிட் பண்ணி இல்லையா பாருங்க, நீட்டாக இருக்குது. இதுவுமே தானே மொரஸ் மைனர் 4 கலரும் வெள்ளை. டபுள் கலர் என்ன இது பச்சையாகவும் தெரியும் ஒரு சைட்டால் பார்த்தா. கோணுகளை பாருங்களா நெத்தினை பூட்டி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி அண்ணா ஒரு ஆட்டோ வந்து எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. முன்பக்கத்தை கொண்டே காட்டுறது இதில் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. மீட்டர் டாக்ஸி இந்தியாவில் இருந்து எடுத்ததா? மீட்டர் டாக்ஸி எல்லாம் வந்து போட்டு பழசு தான் அப்படியே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி போட்டு வச்சிருக்கணும். இந்த காருக்கு போட்டுற எல்லா சாமானும் வந்து இந்த காரில் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் பச்சை கலரில் தெரியுது. பொண்ணுங்க 4 கலரில் தெரிஞ்சிருக்கு, இப்போ பச்சை கலரில் தெரியுது. அதே மாதிரி அப்படியே போய் ஸ்டோருக்குள்ளே பார்ப்போம். அங்கே இந்த காருக்கு தேவையான பொருட்கள் ஃபுல்லாக வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்களும் இங்கே வந்து வாண்டலாம். பென்சன் டெவில் கப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் காரை பாருங்கள். இந்த காரை இப்போ ரெண்டுமே வந்து ஒஸ்டீன் மாடல் கார் தான். கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கார்கள் தான். இதில் பாருங்கள், இது வந்து நல்லா வடிவாக இருக்குது முன்னுக்கு பார்க்குறதுக்கு. இதில் எல்லாமே வந்து வெட்டிங் ஆயிரலுக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம் வந்தீங்களாண்டா, அதுகளை வந்து கைக்கலாம். இது வந்து மங்கி அப்படின்னு சொல்லுவேன். இந்தியாவில் மங்கியா, இங்கே வந்து சாலி பைக்குன்னு சொல்லுவோம் ஹோண்டாண்டு. அதான் இது வந்து வாழ்க்கையில் கொடுக்கவே மாட்டேனோம். பாருங்கள் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது. அதே மாதிரி சொப்பனதுக்கான பார்ட்ஸுகளை வந்து இதில் நாங்கள் வேண்டியிருப்போம். அப்போங்களா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. எல்லா வகையான இதுகளும் வந்து இங்கே இருக்குது. ரேலி சைக்கிள் வந்து லேடிஸ் சைக்கிள் தானாம். குறிப்பாக வந்து இதே வந்து இஞ்சத்தி காசுக்கு இலங்கை காசுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமாம். இது வந்து லண்டனில் இருந்து ரக்கின சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லினோம். அதே மாதிரி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கணுமா. அப்படியே உள்ளே வந்து லைட்டுகளெல்லாம் இருக்குது. உங்களுடைய காட்டுற பாருங்க, ஃபுல்லாக லைட். ஒரு லைட் எவ்வளோ அண்ணா வரும்? இது சைஸுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே, எல்லா வகையான கண்ணாடியும் இருக்குது. ஓகே, அது வேறு தான் கூட அப்பா நைனார் பழைய கார்களெல்லாம் பார்த்துருப்போம். அண்ணாவுக்கு எப்படி இருந்துன்றதை கேட்போம். இங்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே டில்லன் அவரோட ஒர்க் ஷாப் வந்துருக்கு, கேரேஜ் வந்துருக்கு. எல்லா காரு வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்டோவை நானும் பார்த்ததில்லை. இன்னொன்று நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு பைக் இது வந்து CD 200. என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது சூப்பராக இருக்குது பைக்கு. ஆக்சுவலாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ள ஸ்பேர்ஸ் வந்து எங்கேயும் இல்லை. நம்ம ஊர் இந்தியாவில் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஸ்பேர்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இங்கே இருக்குது. உள்ள லைட்டு வித்தியாசமான லைட்டு, ரொம்ப பழமையான ரேலி சைக்கிள் வச்சுருக்காரு. ஆனால் இங்கே உள்ள கார் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். நான் 2 பேர் போனேன் யாழ்ப்பாணத்தில். பேர் போனது. ஓகே ஓகே, நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பராக வச்சுருக்கீங்க. நைஸ் நைஸ் நைஸ். இப்போ இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசு 13 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பயங்கர டிமாண்டான பைக். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் சொல்லவே தேவையில்லை. சரி, இப்போ கார் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் இந்த அடுத்ததாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு அங்கங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து ரியோ ஐஸ்கிரீம் அடிக்க வந்து நாங்கள் வேறைக்கில் வந்து இதில் பார்த்திங்கன்னா தியாக தீபம் தெளிவன் அண்ணாண்ட நினைவேந்தல் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. இந்தியாவில் 5 கோரிக்கையை வச்சு கிட்டத்தட்ட 12 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்திருக்கார். உண்மையிலுமே அப்படியான மகத்துவமான மனிதர்கள் எல்லாம் எங்களோட தமிழராக இருக்கிறது வந்து பெருமிதம் தான். ரியோ ஐஸ்கிரீம் உள்ள போகிறோம். பார்ப்போம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அந்த டேஸ்ட் எல்லாம். இதில் டாக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் செட்டை வச்சுருக்கோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நிறைய கஸ்டம் செட் இல்லைங்க. இதில் போகிறது வந்து கஸ்டம் செட் தான். ஒரு தொகை வந்து இருக்குது. சில்லிங் சீன்ஸ் 1970 இருந்து வச்சுருக்கணும். அப்பா அவ்வளோ ஒரு கால பீரியடில் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வளர்ந்துருப்பேன் பாருங்கள். பார்ப்போம் இதில் ஏதாவது ஆர்டர் பண்ணோம். அந்த ஆர்டரில் ஆர்டர் பண்ணோம் வந்து ஐஸ்கிரீம் பண்ணோம். ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம். இது வந்து ரியோ ஸ்பெஷல். அதை நினைக்கிறேன்
500 காசுக்கு கூட தானே இந்தியா காசு காசுக்கு கூட கூட குவான்டிட்டி கூட அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அதில் விநியோக பகுதி என்று போட்டிருந்ததே வந்து வியப்பாக இருந்தது, தமிழ் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஆக்கள் குடிச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஆக்கள் வந்து குடிச்சிட்டோம். எப்படி இருந்தேண்ணா? நல்லா ரியோ ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிப்பு நல்லா இருந்துச்சு. இனிப்பு நல்லா கரெக்டான இனிப்பு. ஆமாம், இது வந்து நல்லா இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கா காசுக்கு 500 ரூபாய்னா இவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. அண்ணாக்கு எப்படி இருந்தேன்? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஏற்கனவே குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் குடிக்கல. ஓகே, சரி, ஓகே, சந்தோஷம். நாங்கள் அப்படியே வந்து வலிக்கிடுவோம். ரியோ கூட்டிகிட்டு வந்த ஆக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓகே என்ன மாதிரி தான் ஃபீல் ஆகி சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் யாருமே நல்லா இல்லை அப்படின்ற ஒரு சொன்ன வரலாறு வருது இல்லை. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீரிமலைக்கு வந்து நாங்கள் இந்த கீரிமலை குளத்தை வந்து பார்த்துட்டு போகணும். குளமாக பொண்டுட்டு சொல்கிறான்னு தெரியல. இப்போ வந்து ஆக்கள் சிலமன் குறைவாக இருக்குது. இன்றைக்கு இவ்வளவு அமைதியாக கடல் இன்றைக்கு இருக்குது. நான் முதல் தடவையாக பார்க்குறேன் இந்த கீரிமலையை பொறுத்த மட்டும். இங்கே வந்து பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது, இதில் வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் பயப்படா வந்து குளிக்கலாம். தண்ணி வந்து சும்மா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கா? ஆனால் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பா, சூப்பராக இருக்குது. குளிக்கலாம். அங்கே இடுப்பளவு தான் நிற்கும். நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு இல்லாட்டிக்கும் திருப்பியாக இந்த கேங் வரைகளை வந்து கட்டாயம் இதில் குளிக்கிறது சந்தர்ப்பம் இருக்குது. இது வேறு ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். சூப்பராக இருக்குது. நாங்களை வந்து பார்த்து இப்போ ஃபோட்டோவில் எடுத்தது. குறிப்பாக வந்து இன்றைக்கு அவையில் குளிச்சவையில் அவையில்கிட்ட கேட்டோன்னா தண்ணி வந்து குறைவாக இருக்கும், ஆனால் வந்து தெளிவாக இருக்குது. அதில் வந்து எந்த லெவல் நினைக்கிறேன் இதில் ஒரு லெவல் இருக்குது பாருங்கள். அந்த லெவல் வரைக்கும் தண்ணி இருந்தால் தான் எங்களை இடுப்பளவுக்காக இருக்க மாட்டேன். இதிலெல்லாம் பாருங்கள் இவ்வளோ நண்டுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு சொச்சமான இதுகளெல்லாம் சாப்பிடக்கூடிய நண்டு மாதிரி இல்லை, விச நண்டுகள் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட வந்து அதில் பாருங்க மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அந்த இடத்துக்கு போக மட்டும் தான் இப்போ போகிற மண்டாக்கள் சொன்னதால். இதில் என்ன பிரச்சனையாடா, இப்போ ஃபுல்லாக வந்து கற்பாறைகளாக இருக்குது. இதுக்குள்ளால் நடந்து போகிறது வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் தான். வீட்டில் என்ன செய்ய பேரும் தெரியல. எத்தனை பேருங்க பாருங்கள், 6 பேர் நின்று பிடிச்சி கொண்டிருக்காங்க மீன். சரி, இப்போ அப்படியே நான் சொன்ன மாதிரி வந்து அதால் போகலை. அதால் வந்து எங்களோட பிளானை இதிலேருந்து மாற்றிட்டு இதிலேருந்து அடுத்ததாக அப்படியே பருத்தித்துறை பக்கம் நான் வந்து போகிறோம். இங்கே சுற்றுலா பயணிகளோ சரி யாரோ சரி வந்து குளிக்கிறது, இந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குது. ஆனால் சரியான ஒரு பாத்ரூம் இருக்குமான்றது கேள்விக்குறி தான். அதில் எல்லாத்தையுமே வந்து கவனத்தில் கொள்ளணும். எல்லோரும் ஐயா வந்து மீட் பண்ணாங்களா வரலாறு சொல்கிறார் ஐயா. மெயின்லி இப்படி கொழும்பிலும் கொழும்புத்துறைன்னு ஒன்று இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறை இருக்கு. கொழும்பில் வந்து மட்டக்குழியாவுக்கு பக்கத்தில் மட்டக்குழி இப்படி செய்கிறதுக்கு பண்டாரம் நேரம் இல்லை, ஐயரும் இல்லை. அதுக்கு விடப்பட்ட கூட்டம் அவையெல்லாம் பூசை செய்கிறது. சுழக்கு சம்பந்தமான சித்த ஒரு நம்பிக்கை, மனிதனுடைய நம்பிக்கை ஏதாவது செய்யணும். நீங்கள் அது என்ன பொறுத்தவரை கிராஜுவேட், நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவை இது கேட்க வடிவாக பார்க்க இல்லை என்றால் சித்தது பிறகு உங்களுக்கு ஒரு உலகியல் தாக்கம். ஐயா கிராஜுவேட்டா என்ன ஃபீல்டில்? ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் நான் ஏழாவது படிப்பிச்சேன். எந்த மாஸ் காலேஜ், யூனியன் காலேஜ். நான் பாஸ் அவுட் இன் 1969. ஓகே. அப்போ ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான், யூனிவர்சிட்டி ஸ்லோன். எத்தனாம் ஆண்டு? 1965 to 69. 69. ஓகே. இப்போ என்ன நீங்கள் ரிட்டையர் பண்ணிட்டு கேஷுவலாக தெரியுது. நான் வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன். முதியோர் இல்லத்தில் இருக்கு. ஆமாம். எவ்வளோ ஒரு ரஃப்லி பிட்வீன் 50 and 60. பிட்வீன் போதும். அதில் தாராளமாக போகுது. ஒரு செலவும் இல்லை. அதுக்கு பே பண்ணி போட்டு மாதம் பே பண்ணணுமா? நான் பே பண்ணுறேன். 230 பென்ஷன். உங்களுக்கு குழந்தைகள்லாம் ஒரு சன் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார். இங்கே எந்த கண்ட்ரியில் இருக்காரு? அவர் மலேசியா இருக்கிறார். மலேசியாவில். ஓகே. அவரு பணம் அனுப்புங்களா உங்களுக்கு? ஏன் அனுப்பணும்? தேவையில்லை. தமிழ் குணமோ இல்லை செஞ்சது இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரி மிருகத்தை பார்க்குதா, நான் வந்து பிள்ளைய பார்க்குதா, பிள்ளை நாயை பார்க்குதா? இல்லையே. இல்லை. மனுஷன் தான் அந்த கூட ஆகணும் இருக்கு. டிபெண்ட் பண்ணுற ஒரு டேர்ட்டியஸ் மைண்ட் செட். ஒரு பறவையா ஒரு மிருகமா எதிர்பார்க்காத அந்த பிள்ளை என்ன பார்க்கணும் மட்டும். அது சரியா? Why should we must think like that? யோசிச்சு பாருங்க, நேச்சர் இஸ் சச். நாங்களாம் டிபெண்டா இருக்க பார்க்குறோம். செல்ஃபிஷ் மென்டாலிட்டி. அப்படிதான் எங்கடைய ஆக்கலாம். சொத்தை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளுக்கு முழுக்க பிள்ளைக்கு சேர்க்கிறே இல்லை. என்ன பாதுகாக்கிறதுக்கு பிள்ளைக்கு கொடுக்குறோம். கிடையாது, பிள்ளைய விட்டு போயிடுவான். விடுவாங்க. அவனை உலங்கிட்டா தண்ணியில் அன்பில் செய்ய இல்லை, தன் செல்ஃபிஷாக செய்யலாம். நெச்ச செஞ்சோட அவனுக்கும் கோபம் வந்துடும். அதான் உண்மை. அதான் உண்மை. வந்து ஒரு டேர்ட்டியஸ் மைண்ட் செட் எங்களுக்கு. மன்னனுக்கு தான் அந்த கூட, அதாவது இந்த தமிழுக்கு தான் ஆகக்கூடும், யாழ்ப்பாணம் ஆகக்கூடாது. உண்மை உண்மைதான். இது என்ன இது? நீ உன்னை படிப்பிச்சு ஆளாக்கியே செல்லும். தேங்கோ நீ செய்ய ஒன்றும் செய்ய செய். அதான் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்கக்கூடாது.
நாங்கள் பார்க்கணும். அங்கே மைண்ட் இருக்கணும், மைண்ட் செட்டாக. அப்போ நீங்கள் வெளியில் வந்து ஃப்ரீயாக தெரியலாமா உங்களோட இதில் இருந்து ஹாஸ்டல்லேருந்து? அப்படி வரைக்கும் நான் அந்த கொண்டு கேட்டு வந்தது. போயக்கு எங்கே செத்தா நீங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் அவையில் பொறுப்பு இல்லை. அவை பொறுப்பு வெளியே கொடுத்தாங்க. எங்கேயும் சாராமே வீட்டில் இருந்தாலும் போய் சாப்பிட்டாங்க. எத்தனை வயசு? 80 எத்தனை இருக்கும் நினைக்கிறீங்க? 84 82. ஓகே. அதாவது வீட்டை பக்குவமாக இருந்தவர் இல்லை தவறுக்கிறது வந்து செத்து போவார். தண்ணியில் போய் வழக்கி விழுந்து செத்து போவார். கட்டு கவனமாக இருந்தவர். சரியோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படி பார்க்க தெரியலையா? சந்தோஷமா இருக்காரு. உண்மைக்கு நான் இப்போ ஐ ஆம் ரெடி, போகிறதுக்கு ரெடி. இன்னும் அதையும் சொன்னேன் என்ன, நான் செட்டில் விதின் 1 hour ஐ ஆம் இந்த பொடியை நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கொடுத்தாச்சு. வந்து எடுக்கணும், எடுக்காட்டு தான் பிரச்சனை. 1 hour எடுக்கணும், பிரச்சனை தேவையில்லையே. இந்த அது அது இது மண்ணாங்கடி செய்ய பச்சை பொய் தேவையும் இல்லாத ஒன்று. கிரியை செய்கிறதெல்லாம் போய் எந்த கிரியை செய்கிற இருக்கிற செய்கிற பயத்தில் இவன் வந்து அங்கே போகிறது அப்புறம் வந்து உபத்திரம் தாரான ஒன்று பயத்தில் செய்து ஐயோ போ சேர்ந்து திரும்பி வந்துடாத அந்த பயன்தான். நீ ஒழுங்காச்சு பார்க்க இல்லை, ஒழுங்கா திட்டி இருப்பதா இருக்கேக்க ஒழுங்கா பார்க்கல, அதான் ஒழுங்காச்சு இருக்கேக்க பார்க்காமல் அவன் சொத்து பற்றி அனுபவிச்சு போட்டு பிறகுதான் யோசிக்கட்டே நான் விட்டுட்டோம். ஐயரை கொடுப்போம், அவரே கொடுப்போம், இவரே கொடுப்போம். அவன் வந்து ஓம் சுக்லாமன் போட்டு தம்பி போதும் போதும்னு சொல்லும் பிறகு செலவண முடியும். அதான் உண்மை. நீங்கள் எங்கே தம்பி? நான் மாவடியா இவேல் இந்தியாவிலேருந்து கோயம்புத்தூர். சரி, அவங்களை சந்திச்சா சந்தோஷம், தெளிவுபட்டுருக்கிறோம். அதான் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதான் உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். உண்மைக்கு நான் கேட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஐயா நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தவறுக்கிறது வந்து சாகலாம். அப்படி செய்யத்தவர் என்ன சாப்பிடுங்களா? இப்போ மத்தியானம் என்ன சாப்பிடுங்க? சாப்பாடு 4 வரை இருக்கும், பரவாயில்ல, மச்சம் இல்லை, மரக்கறி தான். நாங்கள் வெஜிடேரியன் தான் சின்னதுலேருந்து. சின்ன வயசுல சாண்டில் பாய் அப்போ சாப்பிட்றோம், அம்மாவும் சாப்பிட்றேன். அப்பா மலேசியன் பிஞ்சரி மலேசியாவில் ஒர்க் பண்ணுறேன். மிட்டாக மந்திரி இல்லை, நாங்களும் யூஸ் டு தட். சரி, நாங்கள் வரோம். ஓகே, சந்தோஷம். ஐயா சந்திச்சதில் சந்தோஷம். நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை தொடங்கும். பருத்தித்துறை போகிற வழியில் எங்களுடைய மேதக தலைவரோட வீட்டை வந்திருக்கிறோம். யார் வந்தாலுமே இந்தியாவிலேருந்து பெரும்பாலுமான அண்ணாக்கள் தலைவரோட வீட்டை பார்க்குறதை விரும்புகிறோம். இதில் பாருங்கள், எப்படி இருந்த வீடை உடைச்சி தரமட்டமாக்கிட்டேன். எல்லாமே திரும்பி ஒரு முறை இயக்கம் உருவாகக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தால் தான். கீழே போட்டிருக்கலாம், தமிழீழம் நேஷன் லீடர் ஹிஸ் எக்ஸலன்ட்லி பிரபாகரன் லிவ்ட் திஸ் ஹவுஸ் இன் ஹிஸ் சைல்ட்ஹுட். சின்ன வயசில் வாழ்ந்த வீடு தான் இது. சரி, அப்படியே நாங்கள் இதில் இந்த வெளிக்கிடுவோம். சரி, இப்போ பார்த்திங்களாண்டா அப்படியே வெல்வெட்டித்துறை பார்த்துட்டு பருத்தித்துறை போயில்லை. ஏன்னா அங்கே ரோட்டுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதில் இப்போ கீல்ஸுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே வெயில் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதால நான் வெயிலுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். என்றாலும் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குது. ஜெஃப்னா அதுக்கு ஹீல்ஸுக்கு ஓகே தான் வந்திருக்கேன். நானும் ஒரு 5-6 தடவை பார்க்கலாம் உள்ள போய் நடக்குன்னு. இப்போ தண்ணி போத்தல் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் இப்போ தான் நான் கவனிச்சேன்னா, அன்றைக்கி அண்ணா கோயம்புத்தூரில் சொன்னார் pH 9+ அப்படின்ட்டு. இந்த தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல தண்ணி, ரொம்ப நல்ல தண்ணி. வீட்டில் அந்த ஆல்கலைன் அந்த இது மாட்டிருக்கு, ஃபில்டர் மாட்டியிருக்காரு. ஸோ அண்ணா எங்கே வந்தாலும் நம்ம இந்த தண்ணி தான் குடிப்பார். ரைட்டு. பழமையாக தண்ணி மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும். டேஸ்டெல்லாம் வித்தியாசம் இருக்குது, மினரல்ஸ் இதில் அப்படியே மினரல்ஸ் இருக்காது. ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லதான். ஓகே ஓகே. இதே மாதிரி இதுலேயும் ஒன்று இருக்குது, இதெல்லாம் என்ன கட்ட ஒன்று. அதனால தான் நம்ம இப்போ கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இப்படியான பொருட்கள் வேண்டுறதுக்கு. அதே மாதிரி நெஸ்டமோட் அதெல்லாம் பார்த்து 7 சேல்ஸில் இருக்குது. அதெல்லாம் போய்க்கில் வேண்டலாம் இப்போ சும்மா சுற்றி பார்த்து கொண்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கட்டர்தூள். அங்கே எப்படி சொல்லிடணும் அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் அண்ணாக்களுக்கு தெரியல. ஃபுல்லாகவே சில்லி பவுடர்கள் தான் இருக்குது. யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம தான் பெரும்பாலும். நாங்கள் இங்கே வடைக்கு மேலே போடுறண்டாலும் சரி, சம்பளுக்கு வடைக்கு சம்பல் செய்கிறனாலும் இதை தான் பாவிப்போம். நான் ஒரு வண்டி தேடினார். வண்டி இருக்கிற மாதிரி இல்லை. இது அதை இந்த பாவனைக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். கூடையில் மட்டும்தான் இங்கே வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் இப்போ சுற்றி பார்த்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் அதுகள் எல்லாமே வச்சுருக்கணும். இதுக்குள்ளே மீல்ஸ், அதாவது சிக்கன் அது எல்லாமே வச்சுருக்கணும். மட்டன் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே ஃபிஷ் ஐட்டங்கள் வச்சுருக்கலாம். இதில் பாருங்கள், ஃபுல்லாக ஃபிஷ் அடிச்சு தான்.
ஐஸ் அடிச்சு சிக்கன் மட்டன் எல்லாத்திட்ட பார்ட்ஸுகள் ஒரு பார்ட்ஸுகளும் வந்து தனித்தனியாக வச்சுருக்கணும். இங்கே கேஎஃப்சி மாதிரி இந்த கேஎஃப்சி இதுகளெல்லாம் பீட்சா எல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கணும். பார்பிக்யூ அதெல்லாம் வந்து இப்போ எக் ரொட்டி வந்து தங்கச்சி செய்து வந்துருக்கு. அதே மாதிரி நிறைய சாப்பாடுகளும் வந்து இங்கே வச்சுருக்கணும். ஹில்ஸை பொறுத்த மாதிரி இதில் பாஸ்தா ரைஸ் பிரியாணி அப்படியான இதுகள் எல்லாமே வந்து வச்சுருக்கணும். பரவாயில்ல, நிறைய சாய்ஸ்கள் வந்து இருக்குது. அன்றாபுரத்துலேயே நான் வந்து பார்த்துருக்கேன். சார் உங்களுக்கு கோரிக்கைக்கு ஏற்ப செய்து தரப்படும். அது என்னென்ன ஃப்ளேவர் நாங்கள் ஆட் பண்ண சொல்கிறோமோ அதெல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸுகள் இல்லை பாருங்கள், எவ்வளோ இது வச்சுருக்கணும் வந்து எல்லா பிராண்டுகளும் வந்து வச்சுருக்கணும். தெரிஞ்சு வாழைப்பழம் வந்து இது வந்து சீனி கதலி போல் இருக்குது. இது பூம்பழம் அப்படின்னு சொல்லிக்கணும் போல் இருக்குது. மற்றதெல்லாம் பச்சை வாழைப்பழம் பூவாழைன்னு சொல்லிக்கணும். கப்பல் வாழையை வந்து காணல இந்த இடத்துல. அப்படி அதை வந்து கேட்டிருக்கலாம் என்னென்று. பேர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்தியாவை பொறுத்த மட்டும். கிட்டத்தட்ட சுற்றி வந்துட்டோம். கொஞ்சம் பொருள் தான் வந்து வேண்டி இருக்கிறோம். பேக்கில் தண்ணி பொத்தல் சோடா மற்றது வாழைப்பழம் இவ்வளோ தான் வந்து வேண்டினாங்க. இதில் இருந்து அப்படியே வந்து வலம்புரி ஹோட்டலுக்கு தான் வந்து போகிறது. அதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைய நாள் முதலாவது நாள் இப்படி தான் வந்து எங்களுக்கு போனது. பாய் மக்களே.